ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் வளர்த்துட்டு வரேன் மணி பிளான்ட் வந்து நான் நிறைய தொட்டியில் வச்சு வளர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மணல்லையும் நட்டு வச்சு வளர்த்துட்டுருக்கேன். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மணி பிளான்ட்டை நான் அவ்வளோவா செடியை கண்டுக்கவே இல்லை. டெய்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் எல்லா செடியும் நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவேன். காய் பூ என்னெல்லாம் காய்ச்சிருக்குன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் பூஜைக்கு பூவெல்லாம் பொறிச்சிட்டு வருவேன். பட் இந்த மணி பிளான்ட்டை ரீசெண்ட் டைமில் நான் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இதில் பூ காயோ பெருசாக இல்லாததுனால இதை நான் கண்டுக்கவே இல்லை. ஆனால் இது ப்ராஸ்பரிட்டிக்கு ரொம்பவே நல்லதுன்றதுனால வீட்டில் வச்சு வளர்த்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப தளன்னு கொடி சூப்பராக வளர்ந்துருந்தது. கோயம்புத்தூரில் இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன், அதனால் எல்லாமே வந்து மணி பிளான்ட் வந்து பெரிய பெரிய இலையாக விட்டுருக்கு. மணி பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. டார்க் க்ரீன் கலரில் இலை வர்ற மணி பிளான்ட் இருக்குது, லைட் க்ரீன் கலர் மணி பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக பாதாம் இலையை விட பெருசாக இலை விடுற மணி பிளான்ட் இருக்குது. நான் எல்லா வெரைட்டி மணி பிளான்ட்டும் வச்சு வளர்த்துட்டுருக்கேன். இப்போ வந்து மான்சூன் சீசனில் வந்து இது ரொம்பவே தளன்னு ரொம்ப சூப்பராக அழகாக வளர்ந்துருந்தது. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் நம்ம நூல் வச்சு அழகாக ஒரு மரத்து மேலே ஏற்றி கட்டி விட்டாச்சு. ஸோ தட் அது படறதுக்கு வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.